यतिशेखरमध्यमाम् लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை யசோதையாக தம்மை பாவித்துக் கொண்டு அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அவனுடைய பல பல சேட்சிதங்கள் திருவிளையாடல்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் 2 பத்துக்களிலே கண்ணபிரானை அவர் நீராட்ட அழைத்தது, அதற்கு மேலே அவனுக்கு பூச்சூட விரும்பி அவனை அழைத்தது, அவனுக்கு காப்பிட அழைத்தது என்று இப்படி பல பல அனுபவங்கள் சென்றன. இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். இந்த முதல் திருமொழியிலே கண்ணபிரானுடைய திவ்ய சேட்டிதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்ற யசோதை அவன் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு குழந்தை செய்யக்கூடிய செயலாக தெரியவில்லையாம் அவளுக்கு. அவனுடைய அதிமானுஷ சேட்டிதங்கள், அதாவது மனிதத்தன்மைக்கு மீறிய செயல்களை எல்லாம் அவன் செய்கிறான் என்பதை நினைத்தவாறு, ஐயோ உனக்கு நான் முளைப்பால் தர அஞ்சுகின்றேன் என்று சொல்லுகிறாளாம். இந்த 10 பாட்டிலேயும் அதுதான், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே என்று நான் பால் கொடுப்பதற்கு கூட அஞ்சுகின்றேன். உன்னை பார்த்தால், நீ செய்கின்ற செயல்களை பார்த்தால் நீ பகவான் ஈஸ்வரனை போலவன்றோ இருக்கிறது, உனக்கு போய் நான் முளைப்பால் தருவதாவது என்பது போல அவள் யசோதை வார்த்தை சொல்லுகிறாளாம். அரவணையாய் ஆயரேரே அம்மம் உண்ண துயிலழாயே என்று அவனை அம்மம் உண்ண வேண்டும் என்று அழைத்த அவளை இப்பொழுது அம்மந்தர அஞ்சுவன் என்கிறார். அதாவது அந்த அம்மம் தர வேண்டும் என்று அழைத்த அவளை அஞ்சும்படியான செயல்களை எல்லாம் கண்ணபிரான் செய்கிறான் என்பதுதான் இத்திருமொழியிலே பெரியாழ்வார் நமக்கு காட்டுகின்ற செய்தி. இதனால் என்ன தெரிகிறது என்றால், அந்த கண்ணபிரானுடைய சேட்சிதங்களை பார்த்தவள், இவன் நம்முடைய பிள்ளை அல்ல, எல்லாரும் நம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்களே தவிர இவன் நம்முடைய பிள்ளையா அல்ல போல் இருக்கிறது, இவன் ஈஸ்வரன் போல் இருக்கிறது என்று அவள் அப்படி நினைக்கிறாளாம். அதை தவிர இன்னொரு பொருளும் சொல்லலாம். அதாவது கண்ணபிரான் சிறு குழந்தையாக இருந்த காலத்திலே அவன் முளைப்பால் உண்டு கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் சற்று வளர்ந்து விட்ட பிள்ளை ஆகையினாலே அவனை முளைப்பால் உண்ணுவதை தவிர்க்கும் விதமாக இப்படி சில வார்த்தைகள் சொல்லுகிறாள். உனக்கு இனிமேல் முளைப்பால் நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிறாள் என்றும் கூட பொருள் கொள்ளலாம்படி அமைந்திருக்கிறது இப்பதிகம். இந்த பதிகத்திலே அவன் செய்யக்கூடிய அந்த அதிமானுஷ சேட்டித்தங்கள், இரண்டாவதாக அவன் செய்யக்கூடிய குறும்புகள், இவை இரண்டையுமே இத்திருமொழியிலே மிகவும் விரிவாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். தம்மை யசோதையாகவே பாவித்துக் கொண்டு அவள் சொல்லக்கூடிய சொற்களாக சிலவற்றை இத்திருமொழியிலே அனுபவிக்கிறார். அதிலே முதல் பாசுரத்திலே அந்த கண்ணபிரானை அழைத்து, இப்படி நீ பொய்யே தவழும் புழுவனாக இருக்கிறாயே, அதாவது முளைப்பாலுக்கு அழுபவன் போலே இருக்கிறான், ஆனால் அவன் செய்யக்கூடிய செயல்களோ சிறு குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்களாக தெரியவில்லையே என்பதாக முதல் பாசுரத்திலே அருளி செய்கிறார். பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் பொன்னே இணையொரு வாதமுண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும் பாய் வைத்த பிரானே அன்னே உன்னை அறிந்து கொண்டே உனக்கஞ்சுவன் அம்மம் தரமே. கண்ணபிரான் வருகிறான். எப்படி வருகிறான் என்னால், தன்னேராயிரம் பிள்ளைகளோடு என்று தன்னோடு ஒத்த பருவத்தினராயிருக்கக்கூடிய 1000 பிள்ளைகளோடு வருகிறான். இது புராணங்களிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கண்ணபிரான் பிறந்த அதே நாளிலே திருவாய்ப்பாடியிலே 1000 குழந்தைகள், அதுவும் ஆண் குழந்தைகள் பிறந்தனவா. இதெல்லாம் கூட எதற்கு என்னால், அந்த ஆய்ப்பாடியிலே வளர்கிறான் கம்சனை கொல்ல வந்த 8வது பிள்ளை என்று
அப்படி அவனுக்கு தெரிந்திருக்க செய்தேயும் அது எந்த பிள்ளை என்று அவன் அறிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால ஒரே இரவிலே அப்படி 1000 பிள்ளைகள் பிறந்தனவாம். அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் கண்ணபிரானுக்கு ஒத்த பருவத்தினராய் இருந்தபடியினாலே எப்பொழுதும் கண்ணபிரான் அவர்களோடு விளையாடி கொண்டிருப்பானாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் யசோதை. தன்னேர் 1000 பிள்ளைகளோடு, தனக்கு நேரான சமமான 1000 பிள்ளைகளோடு கண்ணபிரான் என்ன செய்கிறான்? தளர் நடையிட்டு வருவான் என்று. இப்பொழுதுதான் மெல்ல அப்படி திருவடிகளை வைத்து நடக்கக்கூடிய பருவம் அது. தொடர்ச்செங்கிலிகை என்கின்ற திருமொழியிலே பெரியாழ்வார் அனுபவித்தார் அல்லவா? வாரணம் ஐய நின்றூர்வது போல் தளர் நடையிட்டு வருவான் என்று அங்கே தெரிவித்தார். அதேதான் இங்கேயும் தெரிவிக்கிறார். அப்படி 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான். அவன் எப்படிப்பட்டவன்? என்னால் தளர் நடை என்னால் நடக்கிற பருவத்திற்கு வந்து விட்டானவன். ஆனால் திருவாய்ப்பாடியிலே போய் அந்த பருவம் வந்தவுடனே என்ன செய்கிறான் என்றால், பொன்னே நெய்யொடு பாலமுதுண்டு, பொன் போல இருக்கக்கூடிய நெய்யா, நன்றாக உருக்கி வைத்திருக்கிற நெய் என்ன, அதற்கு மேலே பாலமுதுண்டு என்று அங்கே குடங்குடமாக ஆயர்கள் சேமித்து வைத்திருக்கிற பால், இவற்றையெல்லாம் கண்ணபிரான் எடுத்து தானும் குடித்து விட்டு தன்னுடைய தோழர்களுக்கும் கொடுத்து விடுகிறான். அந்த 1000 பிள்ளைகள் பொன்னையினையோடு பாலமுதுண்டு. ஆனால் வருகின்ற பொழுது எப்படி வருகிறான் என்றால், ஒன்றுமே அறியாத பிள்ளை போல அப்படி அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு வருகிறானாம். அதைத்தான் சொல்லுகிறாள், ஒரு புள்ளுவன். புள்ளுவன் என்றால் மெய்போல் இருக்கும் பொய்வல்லவன் என்று அதற்கு பொருள் காட்டுகின்றார் மணவாள மாமுனிகள். அதாவது அவன் செய்வது அத்தனையும் சொல்லுவது அத்தனையும் குறும்புத்தனமான காரியங்கள். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருப்பவன் போல அப்படி தன்னை ஆக்கி கொள்ளுகிறானே, அதற்குத்தான் புள்ளுவன் என்று பெயராம். புள்ளுவன் என்னாலே மெய்போல் இருக்கும் பொய். ஆஹா, அப்படி ஒரு புள்ளுவன், அதுவும் ஒப்பற்ற புள்ளுவன் அவன். அவனை போல ஒருத்தன், அந்த மெய்போலும் பொய் வல்லவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது என்கிறார். அப்படிப்பட்ட அவன் என்ன செய்கிறான்? பொய்யே தவழும் என்று பொய்யாக இப்பொழுதுதான் தவழுகின்ற பருவத்திலே இருப்பது போல தளர் நடையிட்டு வருகின்ற அந்த நடையோடு சென்று அவன் இவ்வளவு குறும்புகளை செய்தான். வெண்ணையை திருடினான், நெய்யை திருடினான். ஆனால் ஒன்றுமே செய்யாதவன் போல அப்படி பொய்யே தவழும் என்று தவழ்ந்து வருகிறானாம். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னாலே அவன் செய்த ஒரு செயலை நினைக்கிறாள் யசோதை. என்ன செய்தான்? அந்த பூத்தனை என்கிறவள் வந்தாள் அல்லவா அவனுக்கு பால் கொடுப்பதற்கு, அவளிடத்திலிருந்து பாலை உறிஞ்சி உண்டான் அல்லவா, அதை தெரிவிக்கிறாள் மேலே. மின்னேறு நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்சாம். மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் என்றால் அவள் தான் பூத்தனை. அதாவது யசோதையினுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வந்தபடியினாலே அவள் அதாவது ஆசுர பிறவியாய் இருந்த பொழுதிலும் கூட என்ன செய்தாளாம்? அப்படி மின்னல் போல சிரித்து இருக்கக்கூடிய இடையா, அப்படிப்பட்ட இடையோடு கூடிய ஒரு மகள், ஒரு பெண்ணாக வந்தாள். ஆனால் அவளை வெறும் மகள் என்று சொல்லாமல் வஞ்ச மகள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். அதாவது கண்ணனை முடித்து விட வேண்டும் என்ற வஞ்சனையோடு வந்தாள் அல்லவா. அப்படிப்பட்ட மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் அவள் துஞ்சும்படியாக, அவள் மாய்ந்து விழும்படியாக என்ன செய்தான் என்றால், அவளுடைய முலையிலே தான் வாயை வைத்தானா, வாயை வைத்து பாலை உறிஞ்சுவது போல அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டான் என்கிறார். ஆக மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே என்று சொன்னவுடனே, இப்படி உனக்கு பால் கொடுக்க வந்தவளுடைய உயிரையே பறித்து விட்டவன் அல்லவா, ஆகையினாலே நான் உனக்கு பால் கொடுக்க அஞ்சுகின்றேன். அண்ணே, உன்னை அஞ்சுகின்றேன், உனக்கு அம்மன் தரவே நான் அஞ்சுகின்றேன். உனக்கு நான் முளைப்பால் தருவதற்கு மிகவும் பயப்படா நிற்கிறேன். ஏனென்றால் நீ எப்படிப்பட்டவன்? புள்ளுவன், அதாவது மெய்போலே பொய் சொல்ல வல்லவன். அதற்கு மேலே திருவாய்ப்பாடியிலே வெண்ணையும் நெய்யுமாக எல்லாவற்றையும் களவு செய்து உண்டவன். நீ தளர் நட்டை இட்டு வருபவன். ஆனால் என்னிடத்திலே ஒன்றுமே தெரியாதவன் போல் இப்படி தவழ்ந்து வருகிறாய். ஆகையினாலே உனக்கு நான் பால் தர அஞ்சுகின்றேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள். உடனே அடுத்தபடியாக 2வது பாசுரம். அந்த பாசுரத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள்? இப்படி பூதனையை மட்டுமா நீ முடித்தாய், இன்னும் என்ன என்ன செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறாய் என்று மேலே அந்த செயல்களையும் விரிவாக கூறுகிறாளாம் யசோதை 2ஆம் பாட்டிலே. பரிமளவிப்பால்
வன்பார ஜகடமிரச்சாடி வடக்கிலகம் ஒத்திருந்து யசோதை கண்ணபிரானை நன்றாக நீராட்டினாளாம். பொன் போல் மஞ்சனமாட்டி, பொன் போல் என்னால் நன்றாக பொன்னானது அப்படி விளங்குகின்றார் போல உன்னுடைய திருமேனி நன்றாக பிரகாசிக்கும்படியாக உன்னை மஞ்சனமாட்டி, அதற்கு மேலே உனக்கு அமுதூட்டி என்று வேண்டிய அளவு பாளையம் கொடுத்து நான் என்ன செய்தேன், நீராடலாம் என்று யமுனை நீராடப் போனேன் என்கிறாள். பொன்போல் மஞ்சனமாட்டி அமுதூட்டி போனேன். ஆனால் வருமளவு அந்த வருகின்ற காலத்திற்கு உள்ளே இப்பால் இவன் என்ன செய்தான், வன் பார சகடமிரச்சாடி. பாரத்தை எல்லாம் சுமப்பதாக இருக்கக்கூடியதான ஒரு சகடம் அது. வண்டி வண்டியாக பாரத்தை ஏற்றுக்கொண்டு போவார்களாம். அப்படிப்பட்ட சகடம் அது. அந்த சகடமிரச்சாடி அந்த சகடத்தை உதைத்தான். அதை நன்றாக பொடி பொடியாக ஆக்கிவிட்டான். அது மட்டுமா, என்ன செய்தான், வடக்கிலகம் புக்கு என்னாள். நம்முடைய கிரகத்திற்கு வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திற்கு சென்றானா. அதாவது யசோதனுடைய கிரகத்திற்கு வீட்டிற்கு வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு அகமாம். அந்த அகத்திற்கு சென்று அங்கே இருக்கிறாள் ஒரு பெண் பிள்ளை, மின்போல் நுண்ணுடையாள் ஒரு பெண் பிள்ளை என்று அவளும் நல்ல சிறுத்த இடையை உடையவள். அந்த பெண் பிள்ளையை வேற்றுருவம் செய்து வைத்தார். என்னால் இவன் செய்த விஷமங்களாலே அவளுடைய உருவமே மாறிவிட்டது என்கிறாள். இதெல்லாம் சம்போக சின்னங்களாலே ஏற்பட்ட மாறுபாடு என்று கூட மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே காட்டி அருள்கிறார். இப்படி அவளுடைய உருவமே மாறுபாடு அடையும்படியாக சில சில்மிஷங்களை அங்கே செய்து விட்டானான் கண்ணன். இப்படி வேற்றுருவம் செய்து வைத்தாய் நீ. அப்படிப்பட்ட அன்பா, உன்னை கண்டு நான் அஞ்சுகின்றேன். உனக்கு அம்மன் தர, உனக்கு போய் நான் அம்மம் என்னால் அந்த முளைப்பால் தருதல், அதை தருவதற்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தாள். இன்னும் இது போன்ற யசோதனுடைய அனுபவம் மேலே தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.